Unit 2 5 landforms 5 வகையான நில அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். What is the name of your native place? உங்களோட சொந்த ஊரோட நேம் ஏதோ அதை எழுதிக்கோங்க. In which district is your native place situated? நீ இருக்கிற அந்த சொந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. What you see around your house? உன் வீட்டை சுற்றி நீ என்னென்னலாம் பார்க்குற அதை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We see fields, houses, trees, stones and dry lands around our house. We see more features like these on our earth. நம்முடைய வீட்டை சுற்றி வயல்கள், வீடுகள், மரங்கள், கற்கள், இன்னும் வறண்ட நிலங்கள் இதெல்லாம் நாம் பார்க்கலாம். இது மாதிரி புவியில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹில் மலை, ஃபாரஸ்ட் காடு, ஃபீல்டு வயல், சீஷோர் கடற்கரை, ட்ரைலேண்ட் வறண்ட நிலம் இதெல்லாம் புவியில் காணப்படுது. வேர் would you see more hills on the earth? புவியில் மலை குன்றுகள் நாம் எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மவுண்டெயின்ஸ் மலைத்தொடர்களில். வேர் would you see wild animals with more trees? அடர்ந்த காடாக இருக்கணும், அங்கே அதிக விலங்குகள் இருக்கணும். இதை நீ எங்கே பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் காடுகள். வேர் டஸ் த paddy grow? நெற்பயிர் எங்கே விளையுது? அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேளாண்மை விவசாயம் செய்யக்கூடிய இடம். வேர் would you see the seashore? கடற்கரை பகுதி எங்கெல்லாம் இருக்கும்? sea beach கடல் மற்றும் கடற்கரை அருகில். What is the name of useless lands? பயனற்ற நிலங்கள் இருக்கும், அந்த நிலத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. fallow land தரிசு நிலம். The places we see on the surface of the earth is called landforms. landformsனால் நிலத்தோற்றம். நிலத்தோற்றம்னு எதை சொல்கிறோம்? புவியினுடைய மேற்பரப்பில் பல்வேறுபட்ட இடங்கள் காணப்படுது. இதைத்தான் landforms அப்படின்னு சொல்கிறோம். Now let us see how the land was divided into different types in ancient Tamil Nadu according to its fertility and people's activities. பண்டைய தமிழ்நாட்டோட நிலங்கள், அடுத்து நிலத்தின் தோற்றங்கள், மக்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய நிலத்தோற்றமும் இயற்கை அமைப்பும். இந்த சோலார் ஃபேமிலி எர்த் இஸ் த தேர்ட் பிளானட். சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து மூன்றாவது இருக்கக்கூடிய கோள் நாம் வாழக்கூடிய பூமி. இட் ஹாஸ் ஆக்சிஜன் அண்ட் டெம்பரேச்சர் டு லிவ். மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன், வெப்பநிலை இது எல்லாம் இருக்குது. தேர்ஃபோர் வி கால் த எர்த் ஆஸ் பயோஸ்பேர். மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இதில் இருக்கிறதுனால இதை உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். த எர்த் இஸ் சரௌண்டட் பை 3 ஸ்பேஸ் such as land, water and air. புவி உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். உயிர்கோளத்தில் இயற்கையின் அடிப்படை கூறுகளான லேண்ட் நிலம், வாட்டர் நீர், ஏர் காற்று இது எல்லாவற்றாலும் சூழப்பட்டிருக்கு. எர்த்தில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லேண்ட் நிலம், வாட்டர் நீர், ஏர் காற்று, ஃபயர் நெருப்பு, ஸ்கை ஆகாயம் இது எல்லாமே எர்த்தில் இருக்குது. லேண்ட் முதல்ல லேண்டை பற்றி பார்க்கலாம். நிலம். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லேண்ட் நிலத்தினுடைய இயற்கை கூறுகள். மவுண்டெயின் மலை, ஃபாரஸ்ட் காடு, பிளைன் சமவெளி, சீசோர் கடற்கரை பகுதி, ட்ரை லேண்ட் வறண்ட நிலம். The 5 types of landform in Sangam age were divided on the basis of the work done by the people. சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய தொழிலுடைய அடிப்படையில்
5 வகையாக நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் த 5 திணைஸ் ஒன்லி 4 டைப்ஸ் வேர் பெர்மனண்ட். தேவர் குறிஞ்சி, முல்லை, மருதம் அண்ட் நெய்தல். The 5th land பாலை was formed when குறிஞ்சி and முல்லை dried up. 5 வகையான நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 வகை மட்டும் நிலையாக இருக்குது. பாலைங்கிறது குறிஞ்சியும் முல்லையும் அதனுடைய வளம் குன்றி உருவாகக்கூடிய நிலத்தை தான் பாலை அப்படின்னு சொல்கிறோம். மவுண்டெயின்ஸ் குறிஞ்சி லேண்ட், மலைகள் குறிஞ்சி நிலம். A mountain is a large geographical area that rises above the surrounding land with peaks. மலைங்கிறது நாம் வாழக்கூடிய நிலப்பரப்புகளை விட உயரமான சிகரங்களாக காணப்படும். The mountain and its surroundings are known as குறிஞ்சி land. மலையும் சேர்ந்த இடமும் உள்ளது தான் குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். The theme கருப்பொருள். The theme deals with the god, people, occupation, plant, flower, animal, bird and musical instrument. கருப்பொருள்னா கடவுள், மக்கள், தொழில், மரம், மலர், விலங்கு, பறவை, இசைக்கருவிகள் இதையெல்லாம் குறிப்பது தான் கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். காட் அவங்களோட கடவுள் யாருன்னா முருகன். பீப்புள் அங்கே வாழக்கூடிய மக்களை என்ன சொல்கிறோம்? குறவன், குறத்தியர். ஆக்குபேஷன் அவங்களோட தொழில் என்ன? ஹண்டிங், கேதரிங் ரூட்ஸ் அண்ட் ஹனி. வேட்டையாடுதல், தேன் மற்றும் கிழங்கு சேகரித்தல் இதுதான் அவங்களோட தொழில். பிளான்ட், ஃப்ளவர் மரம், பூக்கள். பேம்பு, வேங்கை, குறிஞ்சி ஃப்ளவர். மூங்கில், வேங்கை, குறிஞ்சி மலர். அனிமல் ஆர் பேட், மங்கி, டீர், பீகாக், பேரட். குரங்கு, மான், மயில், கிளி. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களோட இசைக்கருவி என்னன்னா குறிஞ்சி யாழ். முருகன், குறவர், கேதரிங் ஹனி தேன் சேகரித்தல், பேம்பு மூங்கில், மங்கி குரங்கு, பீகாக் மயில். த பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன்ஸ் மக்களும் அவர்களுடைய தொழிலும். பொறுப்பன் சோல்ஜர் வீரர்கள். வெப்பன் லீடர் ஆஃப் த ட்ரிப், வெப்பானிஸ்ட் இனத்தலைவர், ஆயுதம் ஏந்தியவர். சிலம்பன் மாஸ்டர் ஆஃப் மார்டியல் ஆர்ட்ஸ் வீர தீர கலையில் சிறந்தவர். குறவர் ஹண்டர் அண்ட் த கேதரர் வேட்டையாடுபவர், உணவு சேகரிப்பவர். கானவர் பீப்புள் ஆஃப் த மவுண்டனஸ் ஃபாரஸ்ட் காடுகளில் வாழ்பவர். த சாயில் ஆஃப் குறிஞ்சி லேண்ட் குறிஞ்சி நிலமன். த லேண்ட் ஆஃப் குறிஞ்சி வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் ரெட் அண்ட் பிளாக் சாயில்ஸ் வித் ஸ்டோன்ஸ் அண்ட் பெபிள்ஸ். கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களான பாறைகள், கூழாங்கற்கள் இது எல்லாமே உள்ளடக்கிய இடம்தான் குறிஞ்சி லேண்ட். மிராக்குலஸ் ஃப்ளவர்ஸ் குறிஞ்சி அதிசய மலர் குறிஞ்சி. த மிராக்குலஸ் குறிஞ்சி plant grows well in the western Ghats and the flower blooms once in 12 years between the month of July and September. This flower has medicinal value. மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய ஒரு மலர். இது ஒரு அதிசய தாவரம். 12 வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் பூக்கக்கூடியது. ஜூலை செப்டம்பர் மாதத்தில் பூக்கும். இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. ஃபாரஸ்ட் முல்லை லேண்ட் காடுகள், முல்லை நிலம். எ லார்ஜ் ஏரியா கவர்டு பை ட்ரீஸ் இஸ் கால்டு ஃபாரஸ்ட். அதிக மரங்களை கொண்ட நிலப்பகுதி காடு. த ஃபாரஸ்ட் ரீஜியன் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் முல்லை லேண்ட். திஸ் ரீஜியன் இஸ் ஆல்சோ கால்ட் செம்புலம் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் சாயில். காடு சார்ந்த நிலப்பகுதியையும் முல்லை நிலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் செம்மண் அதிகமாக இருக்கிறதுனால செம்புலன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தீம் முல்லை நிலத்தோட தீம். காட் கடவுள், திருமால். பீப்புள் மக்கள், இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர்.
ஆக்குபேஷன் தொழில் கேட்டில் ரீரிங், கேதரிங் ஃப்ரூட்ஸ், சோவிங் மில்லட்ஸ். கால்நடைகளை மேய்க்கிறது, பழங்கள் சேகரிக்கிறது, பயிர்கள் திணைப்பயிர்களை விளைவித்தல். பிளான்ட் ஃப்ளவர் கோவா முல்லை ஃப்ளவர், கொய்யா முல்லை மலர். அனிமல் பேர்ட் பியர், ரேபிட், பேரட், கரடி, முயல், கிளி. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இசைக்கருவி? முல்லை யாழ். திருமால் கேட்டில் ரேரிங் கால்நடை மேய்த்தல், சோவிங் மில்லட்ஸ் திணைப்பயிர் வளர்த்தல், முல்லை ஃப்ளவர் முல்லை மலர், ரேபிட் முயல், பேரட் கிளி. த பீப்புள் அண்ட் their ஆக்குபேஷன் மக்களும் அவர்களுடைய தொழிலும். இடையர் மில்க் செல்லர் பால் விற்பவர், ஆயர் கேட்டில் ரேரர் கால்நடை மேய்ப்பவர். த சாயில் ஆஃப் முல்லை லேண்ட் முல்லை நிலத்தோட மண். த லேண்ட் ஆஃப் முல்லை ஹேஸ் ரெட் சாயில் வித் ஸ்டோன்ஸ் அண்ட் பெபிள்ஸ் கற்கள், கூழாங்கற்கள் இவைகளை கொண்ட செம்மண். ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள காடுகளோட பேரையும் காடுகள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா பிச்சாவரம் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிச்சாவரம். மலை ஃபாரஸ்ட் மலைக்காடுகள் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் நீலகிரி மாவட்டத்தில் மலைக்காடுகள் இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுகள் இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி மாவட்டம். சோலோ ஃபாரஸ்ட் ஈரக்காடுகள் கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர்லையும் நீலகிரி மாவட்டத்திலையும் ஈரக்காடுகள் இருக்குது. லெட்டஸ் நோ தெரிந்து கொள்வோமா? என்னென்ன பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த மரங்கள்லாம் பயன்படுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. பேப்பர் காகிதம், பேம்பு, தைலா, குடைவேல். மூங்கில், தைல மரம், குடைவேல் மரம். சேஃப்டி மேட்ச்ஸ்டிக் தீக்குச்சி, அயிலை, முள் இலவு இந்த ரெண்டில் இருந்தும் தீக்குச்சிகள் தயாரிக்கிறாங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நறுமண பொருட்கள், சாண்டல் ட்ரீ சந்தன மரத்துலேருந்து தயாரிக்காங்க. பாம் சோப் தைலமும் சோப்பும் இதிலிருந்து தயாரிக்காங்கன்னா இலுப்பை, நீம், புங்கம். இலுப்பை மரம், வேம்பு மரம், புங்கை மரத்திலிருந்து தைலமும் சோப்பும் தயார் பண்ணுறாங்க. பிச்சாவரம் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் காடுகள். பிச்சாவரம் இஸ் எ வில்லேஜ் நியர் சிதம்பரம் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு which is the second biggest mangrove forest in India. It comprises of small vegetation, aquatic animals, etc. with moist temperature. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகில் பிச்சாவரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இங்கே சதுப்பு நில காடுகள் இருக்குது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது இடம் இது. இது நீர்விலங்கு, ஈரமான வெப்பநிலை, சிறிய சிறிய தாவரங்கள் இதை எல்லாமே உள்ளடக்கியது. ஃபீல்டு மருதம் லேண்ட் வயல்கள், மருத நிலம். த வாஸ்ட் ஃப்ளாட் லேண்ட் ஆன் த எர்த் இஸ் கால்டு பிளெயின். த கிராப் ஃபீல்ட்ஸ் அண்ட் their surroundings were known as மருதம். த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் த ஏரியா அரவுண்ட் இட் வயல்கள், வயல் சார்ந்த பகுதிகள் இதை தான் மருதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்குள்ள சமவெளிகள் சமமான நிலப்பரப்புகளை கொண்டது. இந்த தீம் கருப்பொருள் காட் கடவுள், இந்திரன் வேந்தர், பீப்புள் உழவர் உலத்தியர், ஆக்குபேஷன் அவங்களோட தொழில் ஃபார்மிங் உழவு தொழில், பிளான்ட் ஃப்ளவர், காஞ்சி மருதம், லோட்டஸ் குவளை, காஞ்சி மருதம், தாமரை குவளை. அனிமல் பேர்ட் விலங்கு பறவை, பஃபலோ கிரேன் எருமை நாரை. மியூசிக் இசைக்கருவி மருத யாழ். வேந்தன் ஃபார்மர்ஸ் உழவர்கள், லோட்டஸ் தாமரை, குவளை பஃபலோ எருமை, கிரேன் நாரை. த பீப்புள் அண்ட் their ஆக்குபேஷன்
இங்குள்ள மக்களும் அவர்களுடைய தொழில்களும் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊரன் ஸ்மால் லேண்ட்லாண்ட், சிறிய நிலக்கிழார். உழவர் ஃபார்ம் ஒர்க்கர், உழவு தொழில் செய்பவர்கள். கடையர் மெர்ச்சன்ட், வணிகர், வியாபாரி. த சாயில் ஆஃப் மருதம் லேண்ட், த லேண்ட் ஆஃப் மருதம் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அலுவியல் சாயில் அண்ட் ரெட் சாயில். வண்டல் மண், செம்மண். இந்த வளமான பகுதியை கொண்டது தான் மருதம் லேண்ட். அமேசிங் ஃபேக்ட், வியக்கத்தக்க உண்மை. கல்லணை இஸ் an ancient dam which is built across the Kaveri river in Tanjavur district in Tamil Nadu. Its length is 1079 feet, width 66 feet and height 18 feet. It is the fourth oldest water diversion system for irrigation in the world. இந்த கல்லணை ரொம்ப பழமையானது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய நீளம் 1079 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி. பழங்காலத்திலேயே நீரை திருப்பி தேக்கி வச்சு கால்வாய் பாசன வசதி செஞ்சுருக்காங்க. இந்த நீர்த்தேக்கம் உலக அளவில் 4வது இடத்தை பெற்றுள்ளது. சீசோர் நெய்தல் லேண்ட், கடற்பகுதி, நெய்தல் நிலம். த சால்ட்டி வாட்டர் பாடி that covers a large part of the surface of the earth is called sea. புவியினுடைய நிலப்பரப்பில் பரவி இருக்கக்கூடிய உப்பினுடைய நீர்த்தொகுதியை கடல் அப்படின்னு சொல்கிறோம். The sea and the area around the sea is called நெய்தல். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. த தீம், கருப்பொருள் காட், கடவுள். வருணன் ரெயின் காட், மலை கடவுள்னு சொல்கிறாங்க. பீப்புள், மக்கள். பரதவர் ஃபிஷர்மேன், மீனவர். ஆக்குபேஷன், தொழில், ஃபிஷிங், மீன்பிடித்தல். பிளான்ட், ஃப்ளவர். புன்னை, செங்காந்தல். அனிமல், பேர்ட், விலங்கு, பறவை. ஃபிஷ், சீகுல், கடற்காகம். மியூசிக், இசைக்கருவி, விளரி யாழ். வருணன் ஃபிஷிங், மீன்பிடித்தல். செங்காந்தல், புன்னை, ஃபிஷ், மீன். சீகுல், கடற்காகம். த பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன், மக்களும் அவர்களுடைய தொழில்களும். சேர்ப்பன், சீ ஃபுட் வெண்டர் அண்ட் ட்ரேடர், கடல் உணவு வியாபாரி, வணிகர். புலம்பன், ஹூ த்ரைவ் ஆன் கோகனட், தென்னை மரத்தொழில் செய்பவர். பரதவர், சி ஒரியர், மெர்ச்சன்ட், கடற்போர் வீரர், வணிகர். நுழையர், people who thrived on fish culture, மீன் தொழில் செய்பவர். அளவர், salt cultivator, உப்பள தொழில் செய்பவர். The soil of நெய்தல் land, நெய்தல் நிலமண். The land of நெய்தல் is made of saline soil, நெய்தல் நிலம் ஊவர் மண்ணால் சூழப்பட்டுள்ளது. known place, unknown fact, தெரிந்த இடம், தெரியாத உண்மை. மெரினா பீச் இஸ் எ நேச்சுரல் அர்பன் பீச் இன் சென்னை, தமிழ்நாடு. இட் இஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட். த பீச் இஸ் situated in the eastern side of India along Bay of Bengal. The beach runs from Fort St. George in the north to Foreshore Estate in the south. The total distance of beach is 13 km. The first longest beach is Miami Beach, which is situated at Florida, America. தமிழகத்தில் சென்னை நகரில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை தான் மெரினா கடற்கரை. உலகத்திலே மிக நீளமான கடற்கரையில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு.
இது இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கு பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து தெற்கே பட்டினப்பாக்கம் வரை அமைந்துள்ளது. இதனுடைய நீளம் 13 கிலோமீட்டர். உலகத்திலேயே மிக நீளமான கடற்கரையில் முதல் இடத்தை வகிப்பது மியாமி கடற்கரை. இது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்கா நாட்டில் உள்ள ஃப்ளோரிடாவில் இருக்குது. ட்ரை லேண்ட், பாலை லேண்ட், வறண்ட நிலங்கள். A dry region with less or without rainfall is called a dry land. குறைவான மழை அல்லது மழையே பெய்யாத பகுதி, இதை தான் வறண்ட நிலம், பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறோம். The sandy land which undergoes drought is called பாலை. When குறிஞ்சி and முல்லை dries up, it is called பாலை. அதிக வறட்சியான இடத்தை நோக்கி செல்லக்கூடிய மணல் அதிகமாக உள்ள நிலத்தை தான் பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறோம். குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் வறண்டுது அப்படின்னா பாலையாக மாறுது. த தீம், கருப்பொருள் காட், கடவுள், கொற்றவை, மதர் காட்னஸ், கொற்றவைங்கிறது பெண் கடவுள். பீப்புள், மக்கள், எயினர், எயிட்டியர். ஆக்குபேஷன், தொழில், கேட்டில் லிஃப்டிங், பசுக்களை கவர்தல். பிளான்ட், ஃப்ளவர். ஒளினை, பாலை, கேக்டஸ், இலுப்பை. ஒளினை, பாலை, கள்ளி, இலுப்பை. அனிமல், பேர்ட், டைகர், எலிஃபண்ட், ஈகிள். புலி, யானை, கழுகு. மியூசிக், இசைக்கருவி, பாலை யாழ். கொற்றவை, கேட்டில் லிஃப்டிங், ஆண் இறை கவரல், பசுக்களை கவர்தல். கேக்டஸ், கள்ளி. இலுப்பை, டைகர், புலி. ஈகிள், கழுகு. த பீப்புள் அண்ட் their ஆக்குபேஷன், மக்களும் அவர்களுடைய தொழில்களும். மறவர், நோபல் வாரியர், ஹண்டர், மிகப்பெரிய போர்வீரர், வேட்டையாடுபவர். எயினர், வாரியர், வீரர். த சாயில் ஆஃப் பாலை லேண்ட், பாலை நிலத்தினுடைய மண். த லேண்ட் ஆஃப் பாலை இஸ் சாண்டி அண்ட் சாலின். மணலும் ஒவ்வொரு மண்ணும் அதிகமாக உள்ள பகுதியை பாலை அப்படின்னு சொல்கிறோம்.